அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரையில் 5 கோடி கையெழுத்து இந்தியா முழுவதும் வாங்குவதற்காக தீர்மானித்திருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய செல்வப்பிறந்தை அவர்கள் 1 கோடி கையெழுத்து தமிழகம் சார்பாக அந்த கையெழுத்தை பெற்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிடம் நாங்கள் ஒப்படைக்க இருக்கிறோம். வேகமாக அந்த கையெழுத்து நடைபெற்று இப்போ 50 விழுக்காடுக்கு மேல் கையெழுத்து அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, அது சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருந்தபோது தூத்துக்குடி சம்பவத்திற்கு இதே மாண்புமிகு நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களை தான் நியமித்தாங்க. அதுவும் ஒரு நபர் விசாரணை ஆணையம். இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதே மாதிரி இப்போது அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆணையத்தின் மூலம் அதுக்கும் இதுக்கும் பெரிய நீதிமன்றம் அந்த வழக்கு நேற்றைய தினம் வந்திருக்கு. அந்த வழக்கின் மூலமாக இன்றைக்கு காவல்துறையினுடைய அதிகாரியை நியமித்திருக்கின்றார்கள். அவர்கள் என்ன இங்கே நேரடியாக பார்த்து என்ன புலன் விசாரணை பெற்று அதை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பார்கள். அதாவது இவ்வளவு வேகமாக பிஜேபி செயல்படுதுன்னு நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். ஏன்னா மணிப்பூரில் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க, குஜராத்தில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து, கும்பமேளாவில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது. அப்போ எல்லாம் இந்த மாதிரி அவங்க குழுவையும் காணல, நாங்கள் ஒன்றும் பார்க்கல. இப்போ திடீர்னு அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மேலே மோகம் வந்திருக்கு. அதனால இப்படிப்பட்ட ஒரு குழு இது இந்த குழுவினால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. அவங்க கேட்குறதுக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் நல்ல முடிவு எடுப்பாங்க. இல்லை அதாவது எப்போவுமே சட்டமன்றத்தினுடைய மரபை பொறுத்தவரையில் இந்த சம்பவம் இது மேற்கொண்டு இனிமேல் இது மாதிரியான சம்பவம் நடக்கக்கூடாது. அதில் இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சமூக ஆர்வலர்கள், தமிழக அரசு, அதே மாதிரி பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டத்தை நடத்தணும்னா அதுக்கு பல முன்னேற்பாடுகள் இருக்குது. அதனால் முழுமையாகவே அரசை மட்டுமே பழி சுமத்த முடியாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்தணும்னா அதுக்கு பல முன்னேற்பாடுகள் மூலம்தான் அதை செய்ய முடியும். எவ்வளோ பேர் வருவாங்க, நம்ம அந்த இடம் அதுக்கு பொருத்தமான இடமா, அந்த வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கான எல்லா விஷயங்களையும் அந்த அரசியல் கட்சி தான் செய்யணும். நீங்கள் 5 மணிக்கூர் தாண்டி ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்தால் இதில் வந்தவங்க எல்லாம் அப்பாவி. ஏன்னா நாங்கள் நேரடியாக சந்தித்தோம். நீங்கள் இப்போ கை குழந்தைகளை என்ன பாவம் செய்தாங்க, அவங்க எல்லாம் அரசியல் கட்சியை சார்ந்தவங்க இல்லை, ரசிகர்கள் கூட கிடையாது. நடிகர்னு உள்ள முறையில் விஜய் வராரு, அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதான் வந்த நேரம் அங்கே ஏற்கனவே இந்த நிறைய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடம், பனியன் கம்பெனி, அங்கேருந்து வேலை பார்த்து முடிஞ்சு அன்னைக்கு சம்பள நாள் சனிக்கிழமை, அந்த சம்பளத்தை பெற்று வீட்டுக்கு போகக்கூடிய டைமில் தான் இது நடக்குது. அதனால் இதெல்லாம் என்னென்னா ஒரு அரசியல் கட்சி ஒரு ப்ரோக்ராம் ஒரு கூட்டத்தை நடத்தினா திட்டமிட்டு செல்வாங்க. அந்த திட்டமிடல் அவங்கள்ட்ட இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவர் தோல்வி அடைந்து விட்டதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் முழுமையாக ஒரு அரசை குறை கூறுவது அது சரியான வாதம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. ஏன்னா இதில் வந்தவங்க எல்லாருமே ஒரு கட்சியை சார்ந்தவங்க கிடையாது. இதில் நிறைய பேர் ரசிகர்கள் கூட கிடையாது. அவங்க அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஒரு நடிகர் அரசியல் கட்சி துவங்கியிருக்காரு, அந்த நடிகர் என்ற முறையில் தான் நாங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். அந்த கை குழந்தை வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா அப்படி சொல்லலாம். இல்லை, அதனால் அவங்க இது அரசியல் ரீதியாகவே அதை எடுத்துட முடியாது. அதனால் இதை இப்போவே உடனே அரசியலில் மாற்றம் வருமானம் இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால் இப்போவே நம்ம இது ஒரு கருத்து சொல்ல முடியாது. இது போக தான் இதை பற்றி சொல்ல முடியும்.